எப்பவும் உருப்பட போகிறேன்னு சொல்லி தான் இந்த சீரீஸ் ஆரம்பிப்பேன். ஆனால் இன்றைக்கி உருப்பட போகிறதில்ல, ஊர் சுத்த போகிறோம். ஸோ இது என்னோட 21 டேஸ் சேலஞ்ச் ஆஃப் நான் வாழ்க்கையில் உருப்பட போகிற சீரீஸில் டே 4. ஸோ அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் வந்தால் வானம் செம்ம தெளிவாக இருந்துச்சு. சரி மழை விழுகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அப்படியே கிளம்பி போயிட்டேன். ஆனால் கடைசியில் ஒரு சம்பவம் செஞ்சிருச்சு. ஸோ மார்னிங் சாப்பிடாதால இறங்குனதுமே ஒரு நல்ல கடையாக தேடி கண்டுபிடிச்சி கூழ் குடிச்சிட்டு அப்படியே நானும் என் ஃப்ரெண்டும் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். இவங்களுக்கு கொஞ்சம் கேமரா புஃபியாக இருக்கிறதுனால கேமராக்குள்ளே வர மாட்டாங்க. அப்படியே கிராஸ் கட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு கடை விடாமல் எல்லா கடையும் ஆன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயும் ஒரு சில பொருள்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்கள் வாங்க மாட்டோன்னு. ஆனால் ஏன் அவங்கக்கிட்ட போய் நின்று நாங்கள் பார்கெயின் பண்ணிகிட்டு இருந்தோன்னு எங்களுக்கே தெரியல. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுற்றி அப்படியே கொஞ்சம் த்ரிஃப்ட் ஷாப் பக்கமும் போனோம். அந்தளவுக்கு கலெக்ஷன் இல்லாட்டியும் ஓரளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதில் அப்படி இப்படின்னு ஒரு 2 வாங்கிட்டு திரும்பினா மழை, சரியான மழை. அப்படியே கொஞ்சம் வேகமாக நடந்து வந்ததில் நம்ம செப்பல் அந்து போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இந்த செப்பலை நீ தச்சு போட்ட அப்படின்னா நான் உன்னை அசிங்கமாக கேட்பேன்னு என் ஃப்ரெண்டு சொன்னதுனால சரின்னு செப்பல் வாங்கலான்னு போனேன். அங்கே போனால் சரியான பட்ஜெட் மேலே காசு சொல்கிறோம். சரின்னு டவுன் ஹால் போயிட்டேன். அங்கே போனால் அதே செப்பல் அதே கலரில் இருந்துச்சு. எனக்கு முடியவே இல்லை. மனசு எடுன்னு சொன்னதுனால எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் வெளியில் வந்துட்டு அங்கங்கே வயிற்றுக்கு வஞ்சகம் வைக்காமல் சில எடுத்து உள்ளே போட்டுட்டு அப்படியே கிளம்புனோம். அப்புறம் இந்த காற்று நம்மளை எவ்வளோ பழி வாங்க முடியுமோ பழி வாங்குது. தலை நம்ம எப்படி கொண்டு போனால் எப்படி கொண்டு வந்து விட்டுருச்சு பாருங்கள். அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் ஜவுளி கடைங்களுக்கெலாம் போயிட்டு ஏன் எதுக்குன்னே தெரியாமல் அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த சரவணா ஸ்டோர்ஸ் வெளியில் குவாலிட்டியாக ஃபுட்டு ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலி மழை வந்துருச்சு. அதோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.